ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிக்சர். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாவாவோட பேசிக்ஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு ஜாவாவில் என்னென்ன டேர்மு, என்னென்ன கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அதை வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜாவா வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்படி நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுதோ, அதை மாதிரி ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு ஹியூமனும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். அந்த லாங்குவேஜை தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. C++, அந்த மாதிரி ஜாவா இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை ஏன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோன்னா, அது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது யூஸருக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஜாவான்னு இல்லை, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் இந்த 3 விஷயம் வந்து காமனுங்க எல்லா லாங்குவேஜுக்குமே. அது என்னென்னா இன்புட்டு, ப்ராசஸ்ஸு, அவுட்புட்டு. இப்போ ஜாவாவில் வந்து நம்ம யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்குவோம். அந்த இன்புட்டை வச்சு ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நமக்கு அந்த ஆக்ஷன்லேருந்து இந்த ரிசல்ட்டு தான் நம்மளோட அவுட்புட்டு. அதை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம், ஷோ பண்ணுவோம் யூஸருக்கு. இவ்வளோ தான் ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் இருக்கும். ஜாவா ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்புட் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும், அவுட்புட் இருக்கும். அவ்வளோதான் ப்ரோக்ராம். இந்த இன்புட்டுக்கு என்னென்ன தேவைப்படும், ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவைப்படும், நம்ம அவுட்புட்டுக்கு வந்து என்னென்ன கான்செப்ட் தேவைப்படும், என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட்டுனா நம்ம யூஸர்கிட்டேருந்து டேட்டா வேல்யூஸ் வாங்குவோம். அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஜாவா டேர்மில் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த இன்புட்டை தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ப்ராசஸை வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னா அதெல்லாமே வந்து மெத்தட்ஸில் வரும். இந்த இதில் அவுட்புட்டுங்கிறது நம்மளோட ப்ராசஸ்லேருந்து வர ரிசல்ட்டு தான் நம்மளோட அவுட்புட்டு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட். அந்த இன்புட் வேல்யூவை ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னரை வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் நிறைய இருக்குது. அதாவது யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட் வந்து என்ன மாதிரியான இன்புட்டு, நீங்கள் நம்பர் வாங்க போகிறீங்களா, இல்லை டெசிமல் நம்பர் வாங்க போகிறீங்களா, இல்லை ஹோல் நம்பராக வாங்க போகிறீங்களா, இல்லை வந்து அது ஒரு கேரக்டரா, இல்லை ஒரு பெரிய சென்டென்ஸா, அதை தான் வந்து வேரியபிள்ஸோட டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்பராக இருந்தால் இன்டிஜர், நீங்கள் வந்து ஒரே ஒரு கேரக்டர்னால் அதோட டைப் வந்து கேரு, ஃப்ளோட்டிங் அதாவது டெசிமல் நம்பராக இருந்ததுன்னா அதோட டைப் வந்து ஃப்ளோட்டு. அதுதான் வந்து இங்கே டைப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, வேரியபிளோட டைப்ஸுன்னு. இந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து சில நேம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது வந்து லோவர் கேஸில் இருக்கணும், அதில் வந்து நம்பர்ஸ் இருக்கலாம், டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து எப்படி பிகின் பண்ணணும், ஒரு வேரியபிளோட ஃபஸ்ட்டு லெட்டர் எப்படி இருக்குன்னா ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கணும், இல்லை ஒரு அண்டர்ஸ்கோராவோ இல்லை டாலர் சிம்பிள் வச்சோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸு ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். எப்படி வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறது, அதாவது சின்டெக்ஸ், வேரியபிளோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வேரியபிளோட டைப்பு, அதாவது நீங்கள் வந்து இன்டிஜரா, ஸ்ட்ரிங்கா, இல்லை பூலியனா அப்படின்னு டைப்பை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வேரியபிளோட நேமு, அப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு வேல்யூ வந்து டைரெக்டாக கொடுக்குறீங்கன்னா ஈக்குவல் டு அந்த வேல்யூ, இல்லைன்னா செமிகோலன் வச்சு முடிச்சிடலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. இதுதான் வந்து வேரியபிளோட சின்டாக்ஸு. அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிஸ்னால். இப்போ நம்ம மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதாவது ப்ராசஸ்னால் வந்து மெத்தட்ஸ்னு. இந்த யூசர் டிஃபைன்டு மெத்தட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அதோட சின்டெக்ஸ் இவ்வளோதாங்க. எப்படி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருவோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னங்கிறது நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட் இல்லை டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்கலன்னா அது வந்து டிஃபால்ட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அதுக்கு அப்புறம் மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க. அதுவும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து லோவர் கேஸில் இருக்கும். இப்போ 2 வேர்டு வருது உங்கள் மெத்தடில் அப்படின்னா 2வது வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் கொடுக்கலாம்.
இதுதான் வந்து மெத்தடோட சின்டாக்ஸு. மெத்தட் வந்து எப்படி கால் பண்ணுவீங்கன்னா, அந்த மெத்தடோட நேமை மட்டும் வச்சு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வச்சு செமிகோலன் வச்சு கால் பண்ணணும். எந்த இடத்துல உங்களுக்கு மெத்தட் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி கால் பண்ணோன்னா அந்த மெத்தடுக்கு வந்து கண்ட்ரோல் போயிடும். இப்போதைக்கு சின்டெக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். அப்புறம் எல்லா ஜாவா ப்ரோக்ராம்லேயும் வந்து ஒரு மெயின் மெத்தட்னு ஒன்று இருக்கும். இந்த மெயின் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட கண்ட்ரோல் வந்து எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து இந்த மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸு யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து எழுதலாம். நம்ம மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸு யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த ப்ரோக்ராமோட விசிபிலிட்டிக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். இப்போ நான் பப்ளிக்னு கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து எங்கே வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டேன்னா அந்த பேக்கேஜுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரொடெக்டட், டிஃபால்ட் அதெல்லாம் எப்படி அதை மாதிரி கொடுத்தா எங்கே மட்டும் யூஸ் பண்ண முடியுங்கிறத அந்த டேபிளில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஜாவா ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து கிளாஸுக்குள்ளே தான் வந்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸுக்காக ஒரு நேம் கொடுத்துருவோம். ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நேம் கொடுங்க. அந்த நேமோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அப்பர் கேஸில் கொடுங்க. அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம மெயின் மெத்தட் எழுதுவோம். அது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ஷன், த்ரோஸ் எக்ஸப்ஷன். இதுதான் வந்து நம்மளோட மெயின் மெத்தடு. இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸும் யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் நான். இதில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே பண்ணுறது தான் என்னோடய ப்ராசஸ்ஸு. அதை வந்து நான் தனியாக ஒரு மெத்தடாக எழுதியிருக்கேன். பப்ளிக் வாய்டு, அது வந்து பிரிண்ட் ஹலோன்னு ஒரு நேம் கொடுத்து அதுக்குள்ளே வந்து என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை வந்து println system.out.println மெத்தட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கேன். அந்த மெத்தடை வந்து நான் என்னோடய மெயின் மெத்தடுக்குள்ளே கால் பண்ணுறேன். கிளாஸ் நேம், அதுக்குள்ளே என்னோடய மெயின் மெத்தட் இருக்குது. மெயின் மெத்தடுக்குள்ளே என்னோடய ப்ராசஸை வந்து யூசர் டிஃபைன்டு மெத்தடான பிரிண்ட் ஹலோன்றதை வந்து கால் பண்ணுறேன். இப்போ கிளாஸுன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். இப்போ பேக்கேஜஸ்ன்றது என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் கிளாஸஸ், சப் கிளாஸஸ், மெத்தட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸோட கலெக்ஷன் தான் வந்து பேக்கேஜஸ்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் இருக்குது. யூசர் டிஃபைன் வந்து பில்டின் ஒன்று இருக்குது. பில்டின்னா நம்மளோட ஜாவா ஏபிஐலே வந்து அந்த பேக்கேஜஸ் இருக்கும். அந்த பேக்கேஜ்குள்ளே இருக்க கிளாஸை நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த பேக்கேஜை வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு மேலே, அதாவது கிளாஸுக்கு மேலே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் java.io.asterisk அப்படின்னா ஐஓ பேக்கேஜ்குள்ளே இருக்க கிளாஸஸை வந்து நான் கீழே என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். யூசர் டிஃபைன் பேக்கேஜஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக தனியாக ஒரு சாப்டராக பார்க்கலாம். அந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமே வந்து நான் Notepad++ல் வந்து டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி .javaன்னு சேவ் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமை வந்து .javaன்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எப்படி கம்பைல் பண்ணணும் அப்படின்னா javac ஃபைல் நேம் .javaன்னு கம்பைல் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எரரும் இல்லைன்னா அடுத்த லைன் வரும். அப்போ நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து வரும். நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். எனக்கு எரர் இல்லை, அடுத்தது வருது. அதுக்கப்புறம் நான் வந்து அதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் எதுவும் இல்லாதனால நான் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எழுதியிருந்தனோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.